போட்டா போதுமா? ஓட்டு போட்டா போதுமா? ஓட்டு போட்டா போதுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? ஓட்டு போட்டா போதுமா? ஓட்டு போட்டா போதுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? மாற்றம் 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 தாவக ஒரு ஏமாற்றம் தாவேக ஒரு ஏமாற்றம் மாற்றம் 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 தாவக ஒரு ஏமாற்றம் தாவேக ஒரு ஏமாற்றம். ஜூலி சகோதரி அவர்களே, ஒரு முதலமைச்சரை பத்தி இப்படி பொது வெளியில பேசுறது தப்பு. நீங்க எப்படி ஒரு மாமுன்ற ஒரு இது இல்லாம அவரு சொல்லுங்க, அவர் என்ன முதலமைச்சர் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க? கிட்டத்தட்ட 1.25 கோடி தமிழ்நாட்டு மக்கள் நாங்க வாக்களிச்சு அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவரு உக்காஞ்சிட்டு இருக்க அந்த அரியணைக்கு, அவருடைய அந்த பதவிக்கு எல்லாருமே வந்து மரியாதை கொடுத்துதான் ஆகணும், நீங்க உட்பட. அது என்ன நீட்டு ரகசியம்? அவர் வந்து என்ன ஆச்சு, ஒரு 100 நாள் கூட ஆகலையே. உங்க ஆட்சி 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ உங்க தலைவர் சொன்னார் தெரியுமா, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தெரியணும். ஒழிச்சிங்களா? வாயில தான் வடை சுட்டுட்டு போனீங்க. அதுக்கடுத்து 5 வருஷம் ஆட்சியில கண்டினியூ அப்படியே இருந்தீங்களே, ஏதாவது பண்ணீங்களா? அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இந்த தலைவர் வந்திருக்காரு, ஒரு 100 நாள் கூட ஆகல, அவர் மேல அப்படி பழி போடுறது. ஏங்க, அவரோட விருப்பங்க. அவர் சட்டை போடுறது, கோட்டு போடுறது, எதுவா இருந்தாலும் அதெல்லாம் போட்டு நீங்க கலாய்க்கிறீங்களே. யாராவது நாங்கெல்லாம் வந்து உங்க தலைவர் உடுத்துற உடையிலையோ ஏதாவது ஒரு குத்தம் சொன்னோமா? அவரோட விருப்பங்க. உடையெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படி வேணாலும் போடலாம். அவர் கோட்டு போட்டதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தவறானதுங்க.